அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாருங்க நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தைப்பட்டத்துக்கு நம்ம விதைச்சிருக்கோம். 1 மாசத்துக்கு முன்னாடியே நான் விதைச்சிட்டேன். அதனுடைய வளர்ச்சியை காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் விதைச்சிருப்பீங்க. உங்க மாடி தோட்டத்தில் இருக்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி இருக்கு வளர்ச்சின்னு சொல்லுங்க. அதே மண்ணு தாங்க, அந்த மண்ணையே கிளறிட்டு நான் இதை போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்க, எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி போட்டனால இதை பாருங்க, அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பல விதமான அவரை, கத்திரி அதெல்லாம் இதை பாருங்க, நல்லா பூ எடுத்து அழகா வந்துட்டு இருக்காங்கங்க. தக்காளி வந்திருக்காங்க. இந்த இங்க பாருங்க, இந்த கத்திரியை பத்தி சொல்றோம். கத்திரி நிறைய விதம் இருக்கு. இந்த கத்திரி பாருங்க, ஒரு ஒரு இலையும் பாருங்க 2 கை அளவுக்கு இருக்குங்க. அப்படி ஒரு அபாரமான வளர்ச்சிங்க. அதே மாதிரி அவரை பாருங்க, எவ்வளோ பாருங்க, அது பாருங்க, கொத்து 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 கொத்தா மேலே வரைக்கும் போயிருக்காங்கங்க. அதே மாதிரி பீன்ஸ் குளிர்கால பயிர் தான், இப்போ முடிஞ்சிருங்க. கொஞ்சம் பனி இருக்கிறதுனால அவங்களும் நல்லா வந்துட்டு இருக்காங்க. அது அது இது மட்டும் இல்லாமல் செடி அவரை, கொடி அவரை, கத்தரி, தக்காளி, முள்ளங்கி, மிளகாய் வகைங்க, இப்படி எல்லாமே கலந்து ஒரு செம்மையான ஒரு இது வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே அப்படியே பசுமையா அவ்வளோ அழகா இருக்குங்க. தினம் நான் பராமரிச்சுட்டு தாங்க இருக்கேன். இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்குங்க ரோஸு. அதில் இந்த ரோஸ் ரொம்ப அழகா பூத்திருக்காங்க. இன்னைக்கு பறிச்சுக்கலாங்க. பறிக்க மனசே வரல, இருந்தாலும் பறிச்சுக்கலாம். பறிச்சாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து பூக்கள் வருங்க. ரோஸ்ல மட்டும் அது ஒண்ணுங்க. இன்னொரு மூக்கும் வந்திருக்காங்க பாருங்க. பறிக்க பறிக்க தாங்க பூக்கள் வரும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.